கர்நாடக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று சொன்னால் கைத்தட்டுவதற்காக வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மேயர் தலைமையிலான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, உங்களுக்கு வரல நீங்களே சொல்லிக்கிறீங்களா? எங்களுக்கு வரலன்னு சொல்லல, நீங்க இருங்க எங்களுக்கு வரலன்னு சொல்லல சார், அதுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றேன். புரியுதுங்களா? கர்நாடகத்திலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை என்பது உழைப்பவன் ஒருவன், உண்டு கழிப்பவன் வேறு ஒருவன் என்பதை போல கர்நாடகாவிலே மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்து இந்த வெற்றியை ஈட்டி தந்தவர் சிவகுமார். ஆனால் முதலமைச்சர் சீதாராமையா. ராஜஸ்தானிலே அந்த மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்து வெற்றியை பெற்று தந்தவர் சச்சின் பைலட், முதலமைச்சர் அசோக் கெலாட். பாண்டிச்சேரி, நீங்கள் சொன்னீர்களே தென் மாநிலத்திலேயே திராவிட இயக்கம் அடியோடு எல்லோரையும் பாஜகவை அழித்து விட்டது, ஒழித்து விட்டது என்று சொன்னீர்களே, அதிலே ஒரு மாநிலம் புதுவை. புதுவையிலே பாஜக என்ஆர் காங்கிரஸ் இணைந்து அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களால் பாஜகவை தென் மாநிலத்திலே இருந்து அழிக்க முடியாது என்பதற்கு பாண்டிச்சேரியே ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய மரியாதைக்குரிய மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னார், மொரார்ஜி தேசாய் 77 பிரதமர், மொரார்ஜி பிரதமர் ஆகிறார். எத்தனை ஆண்டுகள் அவர் பிரதமராக இருக்க முடிந்தது? நான் கேட்கிறேன். ஜனதா ஆட்சியை பொறுத்தவரை 77 பிரதமராகி 80 இதே கலைஞர் தான் எந்த நெருக்கடி நிலைக்காக அன்னை இந்திரா காந்திக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை காட்டினாரோ, அதே கலைஞர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அழைத்து அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்தார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்திய மக்களை பொறுத்தவரை நிலையான ஆட்சி யார் தருவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த நிலையான ஆட்சி நரேந்திர மோடியால் தான் தர முடியும் என்று இந்திய மக்களுக்கு தெரிகிறது. இல்ல, முரண் எல்லா கட்சிக்கும் இருக்குல்ல. காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து இன்னைக்கு காவி பாரம்பரியத்துக்கு கை கொடுத்து பேசுறீங்க நீங்க. எது காவி பாரம்பரியம்? இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அடிக்கடி பிரதமர்கள் மாறக்கூடாது. நம்முடைய தமிழக முதல்வர் சொல்லுகிறார், யார் பிரதமர் என்று பார்க்காதீர்கள், யார் வரக்கூடாது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் மறுக்கவில்லை. நம்முடைய மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள் கர்நாடகாவிலே எல்லோரும் வந்து விட்டார்கள், எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த ஒற்றுமை உணர்வு உண்மையிலே இருக்குமே. ஆனால் நான் துணிந்து கேட்கிறேன், உங்கள் கூட்டணியின் சார்பிலே பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதற்கான துணிவு இல்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அதற்கு சப்பை கட்டு நாங்கள் தேர்தலுக்கு பின்னால் முடிவெடுப்போம். தேர்தலுக்கு பின்னால் முடிவெடுத்து 2 மாதமோ 3 மாதமோ இல்ல 6 மாதமோ 8 மாதமோ இருக்கின்ற ஆட்சியை கவிழ்த்து விட்டு மீண்டும் ஒரு தேர்தலை உருவாக்குவதாகத்தான் உங்கள் நிலை இருக்கும். எங்களை பொறுத்தவரை, இந்திய மக்களை பொறுத்தவரை, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்து மக்களை பொறுத்தவரை நிலையான ஆட்சி தேவை என்பதிலே உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நிறைய மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, விலைவாசி உயர்வு இருக்கு, குறிப்பா இந்தியாவின் பன்மைத்துவத்துக்கு ஆபத்து, சிறுபான்மை மக்களுக்கு அதிகமான அச்சுறுத்தல் இந்த நாட்டில் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர எந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கு? முத்தலாக் வந்தது சார். முத்தலாக் வந்ததுக்கு பின்னால் பெண்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. நினைத்தால் அவர்களை விவாகரத்து செய்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. சிஏஏ, என்ஆர்சி, இப்ப கர்நாடகத்துல ஹிஜாப் சர்ச்சை, முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், பொது நீங்க அந்த குடியுரிமை சட்டம் இந்த தேசத்துல நான் கேட்கிறேன், இந்தியாவில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்தவர்கள் இஸ்லாமியர்களை விட யார் அதிகமாக இருக்க முடியும்? எங்களை வெளியேற்றுகின்ற உரிமை யாருக்காவது இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன், யாருக்கு துணிவு இருக்கிறது? நீங்க வேணா சொல்லிட்டு இத காட்டி இஸ்லாமியர்களை மிரட்டி கொண்டு இருக்கலாமே தவிர, இஸ்லாமியர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை திப்பு சுல்தான் சந்தித்த வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. எனவே எங்கள் சமுதாயத்தை நீங்கள் மிரட்டி அடிபணிய வைக்கலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். பொது சிவில் சட்டம் சொல்லுகிறீர்கள். பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? திருமணங்களை இஸ்லாமியர்கள் அவருடைய பள்ளிவாசலில் பதிவு செய்வார்கள். இதுதான் பொது சிவில் சட்டம். ஆனால் டாக்டர் கலைஞர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது
எல்லா மத திருமணங்களும் பதிவு திருமணம் செய்யப்பட வேண்டும், பதிவு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று என்றைக்கு அறிவித்தாரோ அன்றைக்கே டாக்டர் கலைஞர் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விட்டார். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி தந்தது. 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே அடைபட்டு கிடக்கின்ற இஸ்லாமியர்களை திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களை விடுதலை செய்வோம் என்று அறிவித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது, ஒரே ஒரு இஸ்லாமியராவது 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிறான் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? இன்றைக்கு இந்தியாவிலே பலம் பொருந்திய தலைவராக நரேந்திர மோடி இருக்கின்ற காரணத்தால் அவரை எதிர்த்து ஒரு தலைவரை உங்களால் அடையாளப்படுத்த முடியவில்லை. அதனால் தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் முடிவெடுப்போம், தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொன்னால் தேர்தலுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஆட்சி மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் வரும். நிலையான ஆட்சி தேவை என்றால் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார். இந்த கர்நாடக தேர்தல் எதிரொலிக்காது. நன்றி, வணக்கம். நன்றி திரு முனாவர் பாஷா. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய நண்பர் முனவர் பாஷா சொன்னார், அணி மாறிட்டார் நினைச்சேன். இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்கள் செய்ய தியாகத்தை விட அதிகம் செய்தவன் யார்? நாங்க தானே கேட்டுட்டு இருக்கோம், நீங்களும் கேட்கிறீங்க. என்ன குஜராத்தில் என்ன நடந்துச்சு அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்லுங்க. பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி 13-14 பேர் மாறி மாறி கற்பழிக்கிறான். சிறைக்கு போனாங்கல்ல, இந்த ஆட்சி அவர்களை விடுதலை செய்தது. விடுதலை செய்கிற போது அதாவது இனிப்பு கொடுத்து வரவேற்றார். அவர்கள் கண்ணியவான்கள். அந்த எம்எல்ஏ சொன்னார், முனவர் பாஷா அவர்களே இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சரி திரு திருச்சி வேலுசாமி, அப்படிப்பட்ட குஜராத் கலவரம் விரும்பத்தகாத நிகழ்வு தான், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மண்ணில தொடர்ந்து நரேந்திர மோடி தானே ஜெயிச்சுக்கிட்டே வராரு, அதுக்கு என்ன காரணம்? ஹிட்லர் கூட தொடர்ந்து ஜெயிச்சார், ராஜபக்சே கூட தொடர்ந்து ஜெயிச்சார். ஒரு மனிதன் வாழ்கிற காலத்திலே அவன் வகிக்கின்ற பதவி அல்ல அவருடைய பெருமை. ஒரு புது கவிஞன் இந்த மண்ணில் தான் எழுதினான். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். இந்த தேர்தல் ஏன் கர்நாடகத்தில் வந்துச்சு? இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 47 இருந்து இன்று வரை ஒரு மாநிலத்துடைய தேர்தலுக்காக இந்த நாட்டுடைய பிரதமர் 10 நாட்களுக்கு மேலாக அந்த மாநிலத்திலேயே டென்ட் போட்ட வரலாறு கர்நாடக தேர்தல் ஏதாவது உண்டா? பிரச்சாரம் பண்ண வந்தாங்க. டபுள் என்ஜின் ஆட்சி. ஒரு என்ஜின் இப்ப காயலாங்கடைக்கு போயிருச்சு. தேர்தலுக்கு வந்தவர் உள்துறை அமைச்சர் சொல்றார், இந்த தேர்தலிலே காங்கிரஸ் வென்றால் இங்கு கலவரம் வரும். உள்துறை மந்திரி கலவரம் வந்தா அடக்கிறதுக்கா அல்லது கலவரம் வரும்னு சொல்றதுக்கா? இதை சொல்றதுக்கு உள்துறை அமைச்சரா? இந்த நாட்டுடைய பிரதமர், நான் இருக்கிறேன், உங்கள் மரியாதையை காப்பேன், உங்களுடைய தேவைகளை செய்வேன், இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு பாதுகாவலாக இருப்பேன். அதை சொல்ல வேண்டியவர் அதை சொல்லல. உங்களே என்னை பத்தி கவலை இல்ல, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். இதுக்கு எதுக்கியா பிரதமர்? அங்கே நடந்தது என்ன? ஒரு சின்ன செய்திதான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. 17 வயது பெண் குழந்தை ஹிஜாப் போட்டு போகுது. இதுல போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பள்ளிக்கு முன்னாலேயே பல பேர் சுற்றி வளைத்து கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தது? அத்துணை பேரும் இந்துக்கள் தான். உள்ளே இருக்கக்கூடிய வாசிரிகள் வந்தார்கள், எங்கள் பள்ளி மாணவி என்று காப்பாற்றினார்கள். அப்பதான் இங்க இருக்கிறவங்க நினைச்சாங்க, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இது வேண்டும் தான். ஆனால் அதை கடந்து அமைதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். சரி, கர்நாடக தேர்தல் வெற்றியை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க, நம்பிக்கையா சொல்றீங்க. ஆனா 2018 பாஜக 36% வாக்கு வாங்கினாங்க. இப்பயும் அதே 36% வாக்கு தான் அங்க வாங்கி இருக்கிறாங்க. இதை ஒரு பெரிய வெற்றியா எதிர்க்கட்சிகளும் காங்கிரசும் கொண்டாடுறீங்களா? பாஜக வாக்கு சதவீதம் அங்க சரியவே இல்லையே. ஏங்க, ஜெயிச்சுட்டா பிரசன்டேஜ், ஜெயிச்சுட்டா எண்ணிக்கை, தோத்துட்டா பிரசன்டேஜ். இல்ல, மக்கள் ஆதரவு போயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். தாங்க நானும் சொல்றேன். அங்க என்ன நடந்துச்சு முழுசா அப்படி தெரியுமா?
வெறும் காங்கிரசும் பாஜக மட்டும் நிக்கிற. ஆம் ஆத்மி நின்றுச்சு. ஓய்சி உத்தரப்பிரதேச பண்ண மாதிரியே எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்தார்களோ அங்க இருக்கலாம் பிடிச்சு தர வேண்டியதை தந்து அவர்கள் போட்டி போட வச்சாங்க. வேறு 4-5 கட்சிகள் நின்றுச்சு. இவ்வளவையும் தாண்டி தான் இது ஜெயிச்சிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இது காங்கிரசுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, மக்களுக்கு கிடைத்த வெற்றி. 9 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், என்னென்ன சாதனை செய்திருக்கிறோம், இதற்காக ஓட்டு போடுங்கள். இந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய பிஹெச்எல் மாதிரி ஒரு நெய்வேலி மாதிரி இந்தியாவில் எங்கேயாவது ஒரு ஆலை ஒரு சுரங்கம் உண்டா? 9 ஆண்டுகளுக்கு முன்னாலே மத்திய அரசுடைய கடன் வெறும் 52 லட்சம் கோடி, இப்ப 153 லட்சம் கோடி கடன் கூடி இருக்கு. ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்க. சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டால் அது இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஆகவே 24 மக்கள் சொல்ல போகிறார்கள், உங்களுக்கு ஓட்டு இல்லை இல்லை இல்லவே இல்லை. பல்வேறு முரண்பட்ட எதிர்க்கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற சங்கிலியால பிணைக்கப்படுறீங்க, நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. ஆனா தலைவர்கள் அவங்களுடைய தன்முனைப்புல பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற கோடரியில அந்த சங்கிலியை உடைச்சிட்டு போயிடுறாங்களே ரொம்ப எளிமையா. அதை 2024 தக்க வைக்க முடியுமா உங்களால? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கிற ஆட்சியில உத்தரப்பிரதேசமும் குஜராத்தை தவிர எந்த மாநிலம்? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அருணாச்சல பிரதேசத்துல மொத்தமும் விலைக்கு வாங்கி ஆட்சி வர்ற கட்சி இதான் நடக்குது. அது பெரிய கட்சியை போல ஒரு தோற்றம் இருக்கிறது, அது பொய் தோற்றம், அது உண்மை இல்ல. இன்னொன்னையும் சொல்றேன், உங்க வீட்டுல நெருப்பு பிடிச்சுன்னு வச்சுங்க, ஏத்த வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உனக்கு பகை. உங்க வீட்டுல நெருப்பு பிடிச்ச உடனே நம்ம சண்டைக்காரன் தான், நம்ம பகையாளி தான், அதை எரியட்டு சொல்லுவாங்களா? மனித பண்பு என்ன? மாற்று கருத்தா இருக்கலாம், யாருன்னு தெரியாம கூட இருக்கலாம், அந்த பகுதியில் போற வரவனா கூட இருக்கலாம், கையில கிடைச்ச மண்ணள்ளி போடுவான், தண்ணியை ஊத்துவான், சாக்கடையில கூட ஊத்துவான். அவனுடைய முதல் நோக்கம் அந்த நெருப்பை அணைப்பதுதான். அதை போல முரண்பட்ட கட்சிகள் 1000 இருக்கட்டும், நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை போட்டுவதற்கு கூட ஜனநாயகம் வேண்டும் அல்லவா? நெறியாளரே, நீங்களும் முடிவுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம். நன்றி திரு திருச்சி வேலுசாமி அவர்களே. பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு நரேந்திரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எனக்கும் தஞ்சாவூருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் காவிரி தமிழ்நாட்டில் எங்க உள்ள வருது அந்த ஊருக்காரன். நீங்க காவிரி தண்ணீரை கடைமடையில பகுதியில் இருக்கிற தஞ்சாவூருக்காரங்க. எங்க ஊர் பக்கத்துல தான் பிலிகுண்டில் இருக்கு, அங்கதான் காவிரி வருது. என் கவலையெல்லாம் இப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்தப்ப தண்ணி வந்தது, காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, தண்ணி வருமா தண்ணி வருமா, அதான் என்னோட கவலை. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் இருக்க முதலாக சொல்லப்பட்ட பிறகு மேகதாது அணை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி இருக்காங்க. முதல் கையெழுத்து அதுல போடுவாரு எங்களுக்கு தெரியாது, திருச்சி வேலுசாமி அண்ணன் தான் சொல்லணும். அதற்கு சண்டை போடுவதற்கு மரியாதைக்குரிய கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் தயாராக இருக்கு, அதுதான் சொல்லணும். இன்னைக்கு எல்லாம் போய் மேடையில போய் எல்லாம் பாராட்டு எல்லாம் நடந்தது. நேற்று வரைக்கும் எங்களை கேட்டீங்கல்ல, கொஞ்சம் தண்ணி கம்மியான கூட பிஜேபி என்ன பண்ணுது, உங்க ஆட்சி தான் நடக்குது, எங்க ஆட்சியில ஒரு நாளும் தண்ணி வராம இருந்ததில்லை. ஆனால் காங்கிரசும் ஜனதாதளும் என்றைக்கெல்லாம் ஆட்சி செய்தோ அப்பொழுதுதான் தஞ்சை திறனைக்கு தண்ணீர் வராமல் தடுக்கப்பட்டிருந்தது உண்மை. இது நான் சொல்ல அவசியம், உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சந்தேகம், பாஜக வந்திருந்தா மேகதாது அணையை கட்டியிருக்காதா கர்நாடகத்தில்? நாங்கள் தமிழக கை தட்டுங்க, திமுக தொண்டர்கள் பாவம், இதை தவிர என்ன தெரியும்? பிஜேபி காரனை பார்த்து கேட்டுங்க. நாங்க கட்டுவோம் சொல்லவே இல்லை, கட்டுவோம் சொல்லவே இல்லை. கர்நாடக பாஜக சொல்லி இருக்கலாம், மத்திய தலைமை சொல்லவில்லை. கர்நாடக பாஜக தானே சொல்லி இருக்கு, கர்நாடக காங்கிரஸ் சொல்லி இருக்கு. நாங்க ஒண்ணு காங்கிரஸ் கட்சி இல்லைங்க, மேல ஒண்ணு சொன்னா கீழே ஒண்ணு நடக்கிறதுக்கு மத்திய தலைமை என்ன சொல்லலாம், கட்டுப்படுகின்ற கட்டுக்கோப்பான கட்சி தான் பாரதிய. அது கர்நாடகாவில் இருக்கலாம், ஆந்திராவில், கேரளா இருக்கு, எங்க வேணா இருக்கலாம். ஆகவே இந்த தேர்தலில் கர்நாடகத்தில் நம்முடைய மதுக்கூர் அண்ணன் பேசுகின்ற பொழுது சொன்னார், கர்நாடக மாநில தேர்தல் பிரதிபலிக்கும், நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். ஆனா அதே அண்ணன் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், குஜராத் ஒரு ஸ்டேட் தானே ஜெயிச்சது, அது எப்படி பிரதிபலிக்கும்? அது என்னங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சா மட்டும் நாடு முழுக்க பிரதிபலிக்காதா? பிரதிபலிக்குமா? குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சா அது பிரதிபலிக்காது. இது என்ன நியாயம்? நான் கேட்கிறேன். ஆகவே கர்நாடகத்தில் நடந்த தேர்தல், நான் கர்நாடகத்தை பக்கத்தில் இருக்கிறேன், கர்நாடக தேர்தல் பல முறை வேலை செய்த அனுபவத்தில் எனக்கு தெரியும் என்ன நடந்து எனக்கு தெரியும். இப்ப காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்லாம் சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு
17 மாநிலங்கள்ல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம், பாஜக கொஞ்சம் கொஞ்சமா மாநிலங்களை இழந்து இன்னைக்கு 15 மாநிலங்கள்ல தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. இப்ப இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா 24 எப்படி நீங்க ஆட்சி இதே ட்ரெண்ட் ஏன் ஃபாலோ பண்ணுங்க? 2019 இப்படிதான் பேசுறீங்க. இந்த முறை தான் 280. 2014 தேர்தல் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்காது. 281 கிளியர் மெஜாரிட்டியில பிஜேபி ஆட்சி அமைந்தது. 2019 இந்த 170 180 ஜெயிக்காது. 303 சீட்ல ஜெயிச்சோம். 2023 இதே சொல்லிட்டு இருக்கீங்க. 2024 400 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கத்தான் போகுது. அது ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. 15 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்கல்ல, அதுல 5 மட்டும்தான் பெரிய மாநிலம், மீதி 10 மாநிலம் மிகச்சிறிய மாநிலம், எல்லாமே வடகிழக்கு மாநிலம். அப்ப அந்த 15ங்கிற நம்பரை வச்சு நீங்க எப்படி வலுவான கட்சின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடு முழுவதும் 1365 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 700 சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மற்றதுல மாநில கட்சிகள். அது மட்டுமல்ல, மக்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது யார் ஆட்சிக்கு வேண்டும், அங்க ராகுல் காந்தியா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில அந்த கூட்டணியில யார் பிரைம் மினிஸ்டர் சொல்ல, ஆனால் நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர். பிஜேபி காரனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த முறை பிரதமர் நரேந்திர மோடி தான். அடுத்த முறை ஆட்சிக்கு வருகின்ற போது மிக பெரிய மெஜாரிட்டியோட தான் நாங்கள் வரப்போறோம். 303 விட அதிகமாக 400 சீட்டுகளுக்கு குறைவில்லாமல் வெற்றி பெறத்தான் போகிறோம். ஆகவே இந்த 400 சீட்களை வெற்றி பெற்று வருவதற்கு என்னவெல்லாம் செய்யணும் அத்தனை விஷயங்களும் நாடு முழுக்க பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்கு என்ன பண்ணாரு, என்ன பண்ணல நான் கேட்கிறேன். 9,40,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்காக இது 9 ஆண்டு காலத்தில் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். இதுவரை 100 முறை மன் கி பாத் பேசியிருக்கார். 81 முறை தமிழை பத்தியும் தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ் மக்களை பத்தியும் பேசியிருக்கார். ஐநா சபைக்கு போன தமிழை பத்தி பேசுறார். குஜராத்துக்கு போன தமிழை பத்தி பேசுறார். பாரதியார் பத்தி பேசுறார். வள்ளுவரை பத்தி பேசுறார். பாராளுமன்றத்தில் பேசுறாரு. ஆகவே தமிழுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்த மரியாதையோட இவர் யாரும் கொடுக்க முடியாது. பேசுறாரு, நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதான் சொல்ல 9,40,000 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொன்னா இல்லன்னு இருந்த ஆதாரம் மறுத்து சொல்லுங்க. சமஸ்கிருதத்துக்கு ஒத்து நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது மட்டும் பேசுங்க. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு, கன்னடக்கு எவ்வளவு, தெலுங்குக்கு எவ்வளவு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்யப்பட்டது அது மட்டும் பேசுங்க. திராவிட மண்ணில நிலப்பரப்பிலிருந்து அகற்ற திராவிட நிலப்பரப்பில் இருந்து அகற்றப்பட்டது அப்படியே கொஞ்சம் பேரு சந்தோஷப்பட்டிருக்காங்க. சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம் இருக்கட்டும், நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் திராவிட நிலப்பரப்பிலிருந்து உங்க அப்பாவாலே அகற்ற முடியவில்லை. நீங்க உங்களால முடியுமா? நினைவிருக்கிறதா? 98 எங்களோட கூட்டணி வச்சு 2000 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? உங்க தந்தையாருக்கு உடல்நல சரியில்லை ஓடோடி வந்து பார்த்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தானே. ஆட்சியில் இருந்த போது அவர் மறைந்த பொழுது நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் நாங்க அருகில் இருந்த காரணம் தான் சொல்றேன். இடம் கொடுக்க மாட்டேன் என்று அன்றைய மாநில அரசாங்கம் சொன்னாலும் கூட கொடுக்க வேண்டும் என்று அந்த பாரத பிரதமராக இருந்து அங்கிருந்து உத்தரவு போட்டு அதன் பிறகு அவர் அஞ்சலி செலுத்த நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு. அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இடம் கொடுத்தது ஹைகோர்ட் உத்தரவாச்சே, மோடி எப்படி சொன்னாரு? அனுமதி கொடுத்தது நாங்க தான் சொல்றேன். பீச்சில் போனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுமதி கொடுக்கறங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்தது. பேனா வைக்கணும் சொன்னா கூட நாங்க தான் அனுமதி கொடுக்கணும். கவனத்தில் வச்சுங்க. ஆகவே டபுள் இன்ஜின்ல ஒன்னு காயலாங்கடைக்கு போயிருச்சு. கரெக்ட். காங்கிரஸ் கட்சி ஒரு காயலாங்கடை வேலுச்சாமி என்ன ஒத்துக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டபுள் இன்ஜின் நாங்க சொன்னது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டும் இணைஞ்சு போனா நல்லா இருக்குன்னு நாங்க சொன்னோம். ஆகவே ரெண்டும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஆட்சியில் இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனா வேலுச்சாமி பொசுக்குன்னு இப்படி சொல்ல நான் எதிர்பார்க்கல. காயலாங்கடைக்கு போயிடுச்சு டபுள் இன்ஜின் ஒரு இன்ஜின். அப்ப காங்கிரஸ் கட்சி காயலாங்கடை என்று ஒத்துக்கொண்ட வேலுச்சாமி என்ன அவர்களுக்கும் என்னதான் நீங்க தலைக்கேடு நின்று எத்தனை கிணத்து தண்ணியை குடிச்சாலும் எவ்வளவு காவிரி தண்ணியை குடிச்சாலும் கூட பாரத நாட்டில் அடுத்த 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவதையோ நரேந்திர மோடி அவர்கள் 3வது பிரதமர் ஆகுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மட்டுமல்ல, மக்கள் புரிந்து கொண்டார்கள். எந்த பிரைம் மினிஸ்டர் இந்த உலகத்திலேயே 200 கோடிக்கு அதிகமான தடுப்பூசி உடனடியாக மக்கள் கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேர் நம்ம உயிரோடு இருக்கின்ற காரணம் அவர் கொடுத்ததாங்க. இலவசமாக கொடுத்த தடுப்பூசி தாங்க. ஆகவே இதை மக்கள் மறக்க மாட்டார்கள். 80 கோடிக்கும் அதிகமாக மக்களுக்கு மாதம் 5 கிலோ அரிசியை நம்ம இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்கள் மறக்க, அடிப்படை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு நரேந்திரன். தொடர்ந்து திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். என் மனம் சுடுகிற வகையில் ஒன்றை நம்முடைய அருமை நண்பர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நண்பர் ஒன்று சொன்னார். எங்கள் கண்மணி தலைவன் கலைஞர் அவர்கள் மரணமடைந்த பொழுது அடக்கம் செய்வதற்கு நாங்கள் தான் இடம் கொடுத்தோம் என்றார். நம்முடைய நெறியாளர் சொன்னார், அது நீதிமன்றம் கொடுத்தது.
நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது. உங்கள் கட்சியை அடக்கம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் இடம் தர மாட்டோம். இடம் கொடுக்கிற இடத்தில் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் மக்கள் சபை அளித்த தீர்ப்பை நியூஸ் 18 மக்கள் சபை விவாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலின் மிக முக்கியமாக நான் கருதுவது 2 மிகப்பெரிய தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட நேரடி போட்டி. இது 2 பயில்வான்கள் மோதுவதைப் போல 2 தேசிய கட்சிகள் மோதியது. இந்த தேசிய கட்சிகளில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது. வெற்றி என்று சொல்லுவதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியை அடித்து துவைத்து துடைத்து எரிந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்துக் கொண்டிருந்த மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு வாய்ப்புள்ள இடங்களில் நாங்கள் ஆதரவு தருவோம் என்கிறார். பதவியேற்பு விழாவிற்கு அனுப்பி வைக்கிறார். நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் அவர்கள் அளவில் இந்திய அளவில் இருக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்குபடுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய பின்புலமாக எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நேரம் கனிந்து வருகிறது, காலம் கனிந்து வருகிறது. மரத்திலே இருக்கிற மாங்காய் கனிந்து விட்டால் அதை பழம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை காய் என்றே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. ஆக காலம் மாறி இருக்கிறது, கருத்து மாறி இருக்கிறது. இதே மாதிரி தான் 2018 டிசம்பர்லயும் நீங்க பழம் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா 2019 அது காயாவே போச்சு. 5 மாநில தேர்தல் முடிவுகள்ல 5 மாநிலங்களுமே பாஜக வெற்றி பெறல, 3 மாநிலம் காங்கிரஸ் ஆட்சி. ஆனா 19 மோடி 303 சீட் வின் பண்றாரு. 2024 இருக்கிற நிலைமையும் எல்லா அரசியல்ல அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இல்ல, பாலிடிக்ஸ் என்றது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இல்ல. திடீர் திருப்பம், திடுக்கிடும் சம்பவம், எதிர்பாராத திருப்பம், இவையெல்லாம் இருக்கக்கூடியதுதான் அரசியல். அரசியலை கணக்கு போட்டு பார்க்கக்கூடாது. அந்த தேர்தலில் இந்த கணக்கு, இந்த தேர்தலில் அந்த கணக்கு, கணக்கு டேலி ஆகிவிடவில்லையே என்றெல்லாம் சொல்லுவதற்கு வழி இல்லை. ஆனால் இந்த தேர்தல் எதை நோக்கி செல்லுகிறது என்பது முக்கியம். 10 வருஷமா பாஜகவை ஆள விட்டு வேடிக்கை பார்த்தோம். 5 வருஷமா கர்நாடகாவை ஆள விட்டு வேடிக்கை பார்த்தோம். செய்வதெல்லாம் தப்பு, செய்கிறதெல்லாம் தப்பு. இந்த தேர்தல் முடிவு ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆலயமணியாக ஒலித்திருக்கிறது. ஆனால் பாஜகவிற்கு இது ஒரு அபாயமணியாக ஒலித்திருக்கிறது. ஆலயமணி ஓசைக்கும் அபாயமணி ஓசைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பெரும் சேதம் வந்துவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. திராவிட மண்ணிலேயே பாஜக இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணை அள்ளிக்கு போக முடியாது. அர்த்தம் மன்னர்னா மண்ணில் உள்ள மக்களை, மக்களின் மனதை, அவர்களின் உணர்வை, அவர்களின் எண்ணத்தை, அதுதான் மண் என்று குறிப்பிடுகிறோம். மண்ணை எப்படி அள்ளிக்கு போக முடியும்? திராவிட நாட்டில் இல்லைன்னா சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, ஆந்திராவில் பிஜேபி இல்லை, தெலுங்கானாவில் பிஜேபி இல்லை, கர்நாடகாவில் பிஜேபி இல்லை, கேரளாவிலையும் பிஜேபி இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? திராவிட நாட்டில் இல்லைன்னு. நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம். நீங்க பாண்டிச்சேரியில் இல்லை, ரங்கசாமி தோல்ல உட்கார்ந்துருக்கீங்க. 2024 கர்நாடகாவில் எதிரொலித்தது, டெல்லியிலும் இந்திய அரசியலும் எதிரொலிக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா மதம் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து எதிர்க்கிறீங்க. நிர்வாகம் சார்ந்து அவங்க சொல்றாங்களே, இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எங்க அரசு மேல சொல்ல முடியுமா? இந்தியாவை பொருளாதார ரீதியா நாங்க உயர்த்தி இருக்கோம், உலகின் சக்தி வாய்ந்த நாடாக உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு நிர்வாகம் சார்ந்து சொல்றாங்கல்ல, அதை நீங்க எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையாச்சு நீங்க நிரூபிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறது. தாழ்வாரத்தை போய் வீடுன்னு சொல்லிக்கிறதா, தடுமாற்றத்தை நாட்டியம் சொல்லிக்கிறதா, தாறுமாறுகளை தத்துவம் என்று சொல்லிக்கிறதா, என்ன பதில் சொல்ல முடியும்? நான் வேணா ஊழல்களுக்கு சொல்றேன், என்ன வாக்குறுதியை இவங்க இந்தியாவிலே காப்பாற்றினாங்க? 10 வருஷம் ஆயிப்போச்சு. 10 வருஷம் சொன்னதில் மோடி சொன்னாரு, நான் வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை மீட்டி கொண்டு உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தர் பேர்லையும் 15 லட்சம் ரூபாய் நான் பாடுவேன்னு சொன்னாரு. போட்டாரா? அவர் சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. எங்க கேளுங்க, அப்படி வாங்க வழிக்கு. நீங்கள் உங்களுக்கு கொண்டு வரணும்னு சொன்னேன். அவரு சொல்லலைன்னு சொன்னாரு. இதை ஏயா நீங்க கொடுக்கலன்னு கேட்டா, அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? 15 லட்சமா? அது ஒரு ஜும்லா. எப்படி? அது ஒரு ஜும்லா. தேர்தல் நேரத்தில் இதையெல்லாமா சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க? சொன்னது உங்க அமித்ஷா நண்பரே, அவர் தான் சொன்னாரு. நிதின் கட்கரி என்ன சொன்னார் தெரியுமா?
நாங்க ஜெயிப்போம் என்று நினைக்கவே இல்லையா சொல்லி தொலைச்சுட்டோம். யாரு? நிதின் கட்கரி சொன்னது நாங்க ஜெயிப்போம் என்று நினைக்கவே இல்லையா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேர்தல் கர்நாடகாவினுடைய தேர்தல் மகத்தான மாற்றத்தை இந்திய அரசியலில் உருவாக்கி இருக்கிறது. எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறது. எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிஜேபி ஆட்சியை அகற்றுவதில் கருத்து வேறுபாடு இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நீங்க தலையணை வச்சிருப்பீங்க, தலையணைக்கு பல வண்ணத்தில் இருக்கும், பல பூக்கள் இருக்கும். ஆனா தலைக்குள்ள, அந்த தலையணைக்குள்ள இருக்க பஞ்சு ஒரே மாதிரி இருக்கும். நாங்க எங்களுக்குள்ள பல நிறம் இருக்கலாம், பல கருத்து இருக்கலாம். ஆனால் பிஜேபியை இறக்க வேண்டும் என்பதில் இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி நான் இறுதி சுற்றுக்கு மறுபடியும் வருகிறேன். நன்றி திரு கம்பம் செல்வேந்திரன். முதல் சுற்று நிறைவாக நிறைவடைந்திருக்கிறது.